அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஹெல்தியான வீட் பாஸ்தா நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வேக வைக்கும் போது எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சேன். அந்த மாதிரி வேக வைக்கும் போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போது அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். இதில் நான் தக்காளியை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலை போட்டுட்டு தக்காளி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்ச பாஸ்தாவை அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தம்மு விட்டு இறக்குனா சூப்பரான ஹெல்தியான பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இது ஹெல்தியான அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்.